வேதத்தில் ஒரு 2 கேரக்டர் பார்க்க முடியுங்க. நெகேமியாவோட புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 19வது வசனம். அதில் சன்பெல்லாத்தும் தொபியாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரியாசம் பண்ணுகிறார்கள், அதே போல் நிந்திக்கிறார்கள். யாரை பரியாசம் பண்ணினார்கள், யாரை நிந்தித்தார்கள் என்றால், கெட்ட செய்தியை சொன்னவர்களையோ அல்லது தீங்கான காரியங்களை செய்தவர்களையோ அவர்கள் நிந்திக்கவில்லை, அவர்கள் பரியாசம் பண்ணவில்லை. அந்த சன்பெல்லாத்தும் தொபியாவும் சேர்ந்து கொண்டு தேவனுடைய தேவனுடைய ஆலயத்தினுடைய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று நெகேமியா இந்த நல்ல காரியத்தை செய்ய அவர் எத்தனைக்கும் பொழுது அவரை இப்படியாய் நிந்தித்தார்கள், அவரை இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யப்படும் பொழுது உங்களை விமர்சிக்கிறார்களா, நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? நிச்சயமாகவே என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் எப்படி நெகேமியாவினுடைய தலை உயர்த்தினாரோ அதே போல தேவன் உங்களது தலையை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவர் உங்கள் தலையை உயர்த்தி கர்த்தர் உங்களோடு இருப்பதை அவர்களுக்கு முன்பாகவே ப்ரூவ் பண்ணுவார். நீங்கள் கூட மனம் உடைஞ்சு ரொம்ப நொந்து போய் அழுதுகிட்டு வெளியே சொல்ல முடியாமல் அவமானப்பட்டிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த சன்பெல்லாத்தின் ஆவி, தொபியாவின் ஆவியை கொண்ட பரியாச ஆவி, நிந்திக்கிற ஆவியை கொண்ட ஜனங்களை விட்டு ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் வாடகை வீடோ சொந்த வீடோ உறவுகள் மத்தியில் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை நிந்திக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். நெகேமியாவோடு கூட தேவனுடைய கரம் இருந்தது, அதே போல் உங்களோடு கூட ஆண்டவருடைய கரம் இருந்து உங்களை நடத்தும். நிச்சயமாக உங்களை அவர் தோற்று போக விட மாட்டார். God bless you. Have a nice day.